ஏமா பேஷண்ட் வந்து ஸ்டெத்தஸ்கோப் கொண்டாமா? இது யாருப்பா கேட்டாங்க? இந்த செத்து நான் இப்போ யூஸ் பண்ணல, லேட்டஸ்ட் ஸ்டெத்தஸ்கோப் கொண்டா. இப்போ வந்து இது வந்து நார்மல் ஸ்டெத்தஸ்கோப். நம்ம வந்து இவ்வளோ நாள் மட்டும் இந்த ஸ்டெத்தஸ்கோப் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்டெத்தஸ்கோப் மூலமா நம்ம என்னென்ன வச்சுட்டு பேஷண்ட்டுக்கு வந்து பேஷண்டோட இருதயம் நுரையீரல் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்போ அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம காது மூலமா கேட்போம். இது நம்ம வந்து ஒரு பிளைண்ட் மெத்தட், அதாவது குருடன் வந்து யானையை தடவர மாதிரி நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம பார்க்கறோம். ஆனா இப்ப லேட்டஸ்டா இது பேர் வந்து போக்கஸ் அப்படின்னு பேரு. இது வந்து அந்த போக்கஸ்ங்கிற மிஷின். இதுல வந்து என்ன பண்றோம்னா நேரா போய் நேரா இருதயத்தை பார்க்கலாம், நுரையீரல பார்க்கலாம், இருதய நுரையீரல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதனால இதுல வந்து நம்ம வந்து ஒரு பிளைண்ட் மெத்தட் இல்லாம இந்த இருதயத்துக்குள்ள என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்ப பாருங்க, நீங்க வந்து இதுல வந்து இருதயம் எப்படி துடிக்குதுன்னு பாக்குறீங்க. ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது லப் டப் அப்படின்னு தான் சத்தம் கேட்கும். பட் உள்ள வந்து இருதயம் எப்படி துடிக்குது, இருதயம் நல்லா துடிக்குதா, வேல்வெல்லாம் நல்லா இருக்கா, எல்லாத்தையும் இதன் மூலம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த போக்கஸ் மூலமா நம்ம இருதயத்தையும் பார்க்கலாம், நுரையீரலையும் பார்க்கலாம், ஈரலையும் பார்க்கலாம், பித்தப்பையும் பார்க்கலாம், கர்ப்பப்பையும் பார்க்கலாம், எல்லா ஆர்கானும் பார்க்கலாம். அதனால இது வந்து இதான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இதான் நாங்கள் உபயோகப்படுத்துறோம். ஸ்டெத்தஸ்கோப் மருத்துவரின் அடையாளம், ஆனால் போக்கஸ் அதனுடைய புதிய பார்வை. ஒரு கருவி இதய துடிப்பை கேட்கும், ஆனால் மற்றொரு கருவி இதயத்தின் செயல்பாட்டை காட்டும்.